ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன்லேயும் பண்ணலாம், இல்லை நம்ம நாட்டு கார்ன்லேயும் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வந்து கார்னை நல்லா உரிச்சு வச்சுருக்கேன். இதுமாதிரி சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் ஆகலை, எனக்கு லைட்டாக வேக வச்சா சாப் ஆகிடும். அதனால் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம், பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் வேண்டாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது அதுலேயே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு பக்கோடா பதத்துக்கு வரல அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம உதுத்து போட்டால் நம்மளோட பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.